என் அன்பான குமரி மாந்திரிய ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி மை தயாரிக்கக்கூடிய முறை. வீட்டிலேயே நீங்கள் தயாரிக்கக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன். இந்த மை எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனுமை வரக்கூடிய ஒரு 2-3 பதிவுக்கு மட்டுமெல்லாம் எனுமை வரக்கூடிய பதிவுகளுக்கு இந்த மை கண்டிப்பாக தேவைப்படும். அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய பதிவுக்கு மட்டும் இல்லை, நிறைய காரியங்களுக்கு இந்த மை தேவைப்படும். சரியா? நீங்கள் ரொம்ப எளிய முறையில் நீங்கள் வீட்டில் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? இதற்கு நாட்கள் எந்த நாளில் உகந்த நாள், இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தங்கோடி சொல்லக்கூடிய 4 to 6 மணி அந்த கேப்பில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த மையை எடுத்து வச்சுக்கிடணும். சரியா? சரி, இந்த மைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணியினுடைய இலை, அந்த தண்டுல இருந்து இலையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கை நிறைய வச்சுக்கலாம். அடுத்தது விளக்கத்துக்கு நெய். சரிங்களா? அதே மாதிரி பருத்தி திரி இல்லைன்னா காட்டன் துணி இருக்குல்ல, வெள்ளை துணி, அது. அதே மாதிரி ஒரு மண் சட்டி. சரிங்களா? கொஞ்சோண்டு ஒரு 50 கிராம் கணங்க, 50 கிராம் வேண்டாம், ஒரு 50 கிராம் பச்சை கற்பூரம் வாங்கிடுங்க. சரிங்களா? இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரிசலாங்கண்ணி இலையை நல்லா அரைக்கணும். சரிங்களா? அரைக்கும் போது அது அழகா நல்லா பச்சையாட்டு என்ன செய்யும், நல்லா சாறு கணங்க வரும். இந்த சாற்றை என்ன செய்யணும்னா, இந்த பருத்தி துணி இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே பயன்படுத்திய பருத்தி துணி, இந்த துணியில என்ன செய்யணும், நீங்க முக்கி வைக்கணும். சரியா? இதை ஒரு தடவை முக்கி வைங்க. அடுத்தது அது காயட்டு திரும்பியும் அந்த சாத்து இப்படி ஒரு 7 தடக்கை இல்லைன்னா ஒரு 8 தடக்கை நீங்க வைங்க. எவ்வளோ முதல் உள்ளது கணக்கில் எடுக்க 8 தடக்கை நீங்க என்ன செய்யுங்க, முக்கி எடுத்து காய வச்சு அழகாக எடுத்துருங்க. அது ஒரு மாதிரி பிறுபிறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். சரியா? இந்த திரியை என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த வேளை இந்த நேரத்தில் என்ன பண்ண போறீங்க, ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு இதை விளக்காக அந்த நம்ம நினைச்சு காய வச்சிருக்கோம்ல, வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழல்ல தான் வைக்கணும். சரியா? அப்படி நம்ம நிழல்ல காய வச்ச அந்த விளக்கு திரிய வச்சு என்ன செய்யறோம், பயன்படுத்தி அந்த மூலிகைனா இந்த கரிசலாங்கண்ணி மூலிகை இருக்குல்ல, இதனுடைய சாறுப்பட்ட அந்த திரியை தான் நம்ம விளக்குக்கு பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி அதை எரிய விட்டுக்கிட்டு மேலே ஒரு சின்ன கேப்பு போட்டு நம்ம வாங்கி வச்சிருக்க சட்டியை தூக்கி, சட்டியில் கொஞ்சோண்டு வேணால் நெய் தடவிடுங்க. முதல்ல தடவிக்கிட்டு அப்படியே என்ன வச்சிருங்க, தூக்கி கமத்தி வச்சிருங்க. அந்த விளக்குக்கு மேலே கமத்தி வச்சிருங்க. அது ஃபுல்லாக எரிஞ்சு வரும்போது மேலே கொஞ்சம் கறி படிஞ்சிருக்கும். சரிங்களா? கறி கணங்கா அந்த விளக்கிலிருந்து எரிஞ்சு போன அந்த கறி படிஞ்சிருக்கும். இதை நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஏதாவது ஒரு கரண்டி போட்டு அழகாக வலிச்சுக்கிட்டு சில்வர் பாத்திரம் இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயோ வைங்க, ஒன்றும் இல்லை. காந்தம் என்பது மேக்னெட் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பால பதனப்படுத்தி வச்சுக்கிடுங்க, எடுத்து வச்சுக்கிடுங்க. சரிங்களா? எடுத்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் நார்மலாகவும் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா கண்திஷ்டி, அதே மாதிரி ஏதாவது ஒரு வசியம் உள்ள ஒரு மாதிரி தீய சக்திகள் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருந்துன்னா அப்படியே அது என்ன உடஞ்சி பயந்து ஓடிடும். அதே மாதிரி இந்த மைய வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரை வணங்கி கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி உடையது இந்த கரிசலாங்கண்ணி மை. சரி, இந்த கரிசலாங்கண்ணி மை இப்போ நான் எதற்காக நீங்கள் எடுத்து வச்சிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இனிமே வரக்கூடிய பதிவுகளில் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதற்காக தான் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதில் வேற ஏதாவது சந்தேகமே தேவை கிடையாது. நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மந்திரம் ஒன்றும் சொல்லண்டா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம அடுத்த யூசேஜ் பண்ணும்போது அதற்கான மந்திரங்கள் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா?
இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.